வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் 26, 1933 இந்தியா. இந்த காலத்துல கொல்கத்தா அப்படின்னு அழைக்கப்படுற அந்த காலத்து கல்கத்தாவுல இன்னைக்கும் ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் அன்னைக்கும் ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு ட்ரெயின்களுடைய எண்ணிக்கை அன்னைக்கு அதிகமா இல்ல அப்படின்னாலுமே அன்னைக்கு ட்ரெயின்ல பயணம் செய்யற மக்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா தான் இருந்துச்சு. அப்போ ஏற்கனவே கூட்டமா இருந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை அதிகப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன கும்பல் ஒண்ணு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நுழையுது. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு கேங் அலப்பறை பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு அரசியல்வாதியை ரிசீவ் பண்ணவோ அல்லது சென்ட் ஆஃப் பண்ணவோ வந்த ஒரு கூட்டமா தான் இருந்திருக்கும். ஆனா அது சுதந்திர இந்தியா கிடையாது, பிரிட்டிஷ் இந்தியா. அப்போ அப்படி வந்தது ஏதாவது வெள்ளக்கார துரையா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சா அதுவும் இல்ல. வந்தது ஒரு ஜமீன்தார். என்னதான் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலுமே அப்பவும் ஜமீன்தாரர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. அதனாலதான் அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் பொழுது ஒரு பெரிய கூட்டமும் அவர் கூட வந்துச்சு. அப்படி தன்னுடைய பரிவாரங்களோட வந்துட்டு இருந்த ஜமீன்தார் திடீர்னு என்னை யாரோ குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே அவர் கூட வந்தவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோட என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு குள்ளமான கதர் சட்டை போட்டிருந்த ஒரு நபர் வேக வேகமா அந்த கூட்டத்திலிருந்து விலகி ஓடி அங்கிருந்த மத்த பேசஞ்சர்ஸ் கூட மிங்கிள் ஆகிறத பாக்குறாங்க. உடனடியா அந்த ஆளை பிடிக்கவும் முயற்சி பண்றாங்க. ஆனா கூட்டம் அங்க ரொம்பவே அதிகமா இருந்ததால அந்த கூட்டத்துக்குள்ள அவரை கண்டுபிடிக்க முடியல. அந்த கதர் சட்டை போட்டிருந்த குள்ளமான ஆளுதான் ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்படின்னு உடனடியா அங்க கத்திட்டு இருந்த ஜமீன்தாருடைய உடம்புல செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவருடைய உடம்புலயோ ஒரு சின்ன காயம் கூட இல்ல. அவருடைய வலது கையில யாரோ கில்லன மாதிரி லேசான ஒரு வலி மட்டும் இருந்துச்சு. ஆனாலுமே வலிக்குது அப்படின்னு சொன்னது ஜமீன்தாராச்சு. அதனால எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்போ அங்க வந்த ஜமீன்தாருடைய அண்ணன், இவரும் ஜமீன்தார் தான், ரொம்பவே பதட்டத்தோட அங்க வந்து அவரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய தம்பியுடைய கையை பிடிச்சு பாக்குறாரு. அத பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்பவே டென்ஷன் ஆகி ஒண்ணும் இல்ல, ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி தான் இருக்கு, இதுக்காக சின்ன பையனை இப்படி பயமுறுத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு எல்லாத்தையுமே சத்தம் போட்டுட்டு அவரை பயப்படாம ட்ரெயின்ல ஏறி ஊருக்கு போக சொல்றாரு. உடனடியா அவரு கூடயே எல்லாருமே புறப்பட்டு ஊருக்கும் போறாங்க. அப்படி கல்கத்தாவிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போன ஜமீன்தாருக்கு அடுத்த 3 நாட்கள்ல உடம்பு சரியில்லாம போகுது. அதுக்கப்புறமா அடுத்த சில நாட்கள்ல, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி ஜமீன்தார் இறந்து போறாரு. அந்த ஜமீன்தார் எப்படி இறந்து போனார் அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்டே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு குழம்பி போனாங்க. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல இந்த உலகத்தில் இருந்த எல்லா ஃபேமஸான நியூஸ் பேப்பர்லயும் இவருடைய இந்த ஷாக்கிங்கான நியூஸ் தான் ஹெட்லைன்ஸா வந்துச்சு. சோ அந்த ஜமீன்தாருக்கு அப்ப என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே பரபரப்பான பல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கிற 90 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த உலகத்தையே இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். பணத்துக்காக கடைசி வரைக்குமே ஓடிட்டு இருக்காம நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப், உங்களையும் உங்க ஃபேமிலியும் நீங்களே பாத்துக்கிற அளவுக்கு ஒரு வெல் செட்டில்ட் ஆகணும் அப்படின்னு. அப்படி ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடைய நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க மணி நோ மோர் மேக் மோர் கிவ் மோர் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை கேளுங்க. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு ஆடியோ புக். குக்கு எஃப்எம்ல இந்த புக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ புக் ஃபார்மேட்ல குக்கு எஃப்எம்ல இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு வாக்கிங் பண்றப்ப, டிராவல் பண்றப்ப, இல்ல சமையல் பண்றப்ப அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். T5T50 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்போடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல பீகார் மாநிலத்துல ஒரு பகுதியா இருந்த இப்போதைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற பாகூர் அப்படிங்கிற மாவட்டம் தான் அந்த காலத்துல ரொம்பவே செல்வ செழிப்போடு இருந்த பாகூர் சமஸ்தானம். நிறையவே நிலக்கரி சுரங்கங்கள், கல் குவாரிகள் அப்படின்னு வருமானத்திற்கு பஞ்சமே இல்லாத ஒரு சமஸ்தானம் தான் அது. அந்த சமஸ்தானத்துடைய ஜமீன்தாரர்களா இருந்தவங்க அமரேந்திர சந்திர பாண்டே அப்படிங்கிற சின்ன ஜமீன்தார், பினயேந்திர சந்திர பாண்டே அப்படிங்கிற பெரிய ஜமீன்தார். ஜமீன்தார் அப்படிங்கறதால இவங்களுக்கு வயசு அதிகம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அமரேந்திர சந்திர பாண்டே 20 வயசே ஆன சின்ன ஜமீன்தார், பினயேந்திர சந்திர பாண்டே 30 வயசான பெரிய ஜமீன்தார். சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய அப்பா பெரிய ஜமீன்தார் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் ஜமீன்தாரரா அறிவிக்கப்படுறாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் சின்ன ஜமீன்தாரான அமரேந்திர பாண்டே கல்கத்தாவுக்கு வந்துட்டு போகும்போது நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ரயில்வே ஸ்டேஷன்ல தன்னை யாரோ குத்திட்டாங்க அப்படின்னு திடீர்னு அலற ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்க வந்து அவருடைய அண்ணன் அவங்கள சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா ஊருக்கு போனதுமே அமரேந்திர பாண்டேக்கு ஃபீவர் வர ஆரம்பிக்குது. அங்கிருந்த டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே ஃபீவர் குறையாததால அடுத்த 3வது நாளே திரும்பவும் அவர் கல்கத்தாவுக்கு திரும்புறாரு. ஆனா கல்கத்தாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவருடைய ஃபீவர் குறையல, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவருக்கு லங் டிசீஸ் இருப்பதற்கான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே கொஞ்சம் கூட கியூர் ஆகாம டிசம்பர் 3ஆம் தேதி அவர் கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறாரு. இதுக்கப்புறமா என்ன செய்யறது அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கோமாவில இருந்து நினைவு திரும்பாமலேயே அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி சின்ன ஜமீன்தார் அமரேந்திர சந்திர பாண்டே இறந்து போறாரு. அவரு நிமோனியாவால தான் இறந்து போனதா டாக்டர்ஸ் அவருடைய டெத் சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்றாங்க. அவர் இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதும் அவருடைய உடலை சொந்த ஊருக்கே எடுத்துட்டு போய் ஜமீன் முறைப்படி அடக்கம் பண்றாங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சாதாரணமான, ரொம்பவே இயல்பான ஒரு விஷயங்கள் மாதிரி தோணலாம். ஆனா அவரை அடக்கம் பண்ணதற்கு அடுத்த நாள் அவருடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை பத்தி கேள்விப்பட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரொம்பவே ஷாக் ஆனாங்க. அந்த பிளட் டெஸ்டுடைய ரிப்போர்ட்ல அவருக்கு பிளேக் நோய் இருந்ததா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவரை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸோ அவர் நிமோனியாவால தான் இறந்து போயிருந்தார் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. சரி, நிமோனியாவோ பிளேகோ ஏதோ ஒரு டிசீஸ் வந்து தானே இறந்து போயிருக்காரு. இதுல கவர்மெண்டே ஆடி போற அளவுக்கு, ஷாக் ஆகுற அளவுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1896 இருந்து 1918 வரைக்குமே இந்தியாவுல பிளேக் அப்படிங்கிற ரொம்பவே கொடூரமான, ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு நோய் பரவிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்ப வந்துட்டு போன கொரோனா மாதிரி தான் அப்போ மக்கள் கொத்து கொத்தா இறந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப இறந்த மக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 125 மில்லியன் இருக்கும். சோ அவ்வளவு கொடூரமான வியாதி இப்ப வந்திருக்கு அப்படின்னா கவர்மெண்டே ஆடி போறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. இவ்வளவு கொடூரமான வியாதி இப்ப எப்படி திரும்ப வந்துச்சு அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்ச கவர்மெண்ட் இத பத்தி ரொம்பவே தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி விசாரிச்சதுல ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே வேற எங்கேயுமே பிளேக் நோய் இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால ரொம்பவே ஆச்சரியப்பட்ட பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் இவருக்கு மட்டும் எப்படி இந்த வியாதி வந்திருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க டாக்டர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ண வச்சாங்க. அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச அந்த தகவல் தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ல இந்த கேஸ் ஹெட்லைனா வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு.
இந்த கேஸ் ஹிஸ்டரியை பார்த்து டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா, சின்ன ஜமீன்தாரான அமரேந்திர சந்திர பாண்டியவுடைய உடம்புக்குள்ள யாரோ பிளேக் நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை வேணும் அப்படின்னு உள்ள இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடந்த 3 வருடங்களா இந்தியால யாருமே பிளேக் நோயால பாதிக்கப்படவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்படி இன்ஜெக்ட் பண்றதுக்கு அந்த பிளேக் கிருமி அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்பதான் பம்பாயில் இருக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர்ல இந்த பிளேக் கிருமிகளை ரிசர்வ் பண்ணி ஆராய்ச்சி பண்றதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. ஆனாலுமே பம்பாயிலிருந்து கல்கத்தாவுக்கு அந்த கிருமிகளை எப்படி கொண்டு வந்திருக்க முடியும், யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல, அதாவது 1934 பிப்ரவரி மாதம் சின்ன ஜமீன்தாரான அமரேந்திர சந்திர பாண்டியவை கொலை பண்ண குற்றத்திற்காக டாக்டர் தாராநாத் பட்டாச்சாரியா, டாக்டர் துர்கா ரட்டன், டாக்டர் ஷிபட்டா பட்டாச்சாரியா அப்படின்னு 3 டாக்டர்ஸை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்கள விசாரணை பண்ணும் பொழுது கிடைச்ச தகவல்கள் அந்த காலத்துல இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆச்சரியப்பட வச்சது. ஒட்டுமொத்த உலகத்தையுமே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. அப்படி அந்த டாக்டர்ஸுக்கும் அமரேந்திராவுக்கும் என்ன பகை, அவங்களால அமரேந்திரா எப்படி இறந்தாரு, அப்படி அவங்க என்னதான் பண்ணாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். 1932 மே மாதம் டாக்டர் தாரநாத் பட்டாச்சாரியார் மும்பையில் இருந்த அந்த லேபுக்கு கான்டாக்ட் பண்ணி அவரு பிளேக் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் அதை டெஸ்ட் பண்றதுக்கு அவருக்கு பிளேக் பாக்டீரியா கிருமிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்தியாவிலேயே பிளேக் கிருமிகளை வச்சிருந்த ஒரே இடம் அந்த லேப் மட்டும்தான். ஆனா அந்த லேப் அதை தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்பவே எப்படியோ லஞ்சம் கொடுத்து அந்த பிளேக் கிருமிகளை வாங்கின அவரு கல்கத்தால இருக்கிற ஒரு லேப்ல ஒர்க் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்குறாரு. 5 நாட்கள் அந்த லேப்ல ஒர்க் பண்ண தாரநாத் அங்கிருந்து அந்த பாக்டீரியா கிருமிகளை எடுத்துட்டு கல்கத்தாவுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு லேப்ல அதை பிரிசர்வ் பண்ணி வைக்கிறாரு. அப்படி பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்த கிருமிகள் தான் நவம்பர் 26, 1933 அன்னைக்கு ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன்ல சின்ன ஜமீன்தாரான அமரேந்திர சந்திர பாண்டியவிற்கு இன்ஜெக்ட் பண்ணப்பட்டது. யாரோ என்ன குத்திட்டாங்க அப்படின்னு சின்ன ஜமீன்தார் கத்துனதுக்கு காரணம் அதுதான். ஓகே, அவருக்கு அந்த கிருமிகளை இன்ஜெக்ட் பண்ணது யாரு, ஃபர்ஸ்ட் எதுக்காக அவரை இப்படி பண்ணி கொலை பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம பாகூர் சமஸ்தானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். பாகூர் சமஸ்தானத்துடைய பெரிய ஜமீன்தாரா இருந்தவர் பிரதபேந்திர சந்திர பாண்டே. அவருக்கு அபிஷியலா 2 மனைவிகள் இருந்தாங்க. அந்த 2 மனைவிகளுக்குமே ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு தலா 2 பசங்க இருந்தாங்க. அண்ணனான பிணையேந்திர சந்திர பாண்டே முதல் மனைவிக்கும், இறந்து போன அமரேந்திர சந்திர பாண்டே 2வது மனைவிக்கும் பிறந்தவங்க. இதுல அமரேந்திர சந்திர பாண்டியவுடைய அம்மா கொஞ்ச நாட்களையே இறந்து போறாங்க. பெரிய ஜமீன்தாரான பிரதபேந்திராவும் 1929 இறந்து போறாரு. சோ அந்த ஜமீன் சொத்து 2 பாகமா பிரிக்கப்பட்டு பிணையேந்திராவை பெரிய ஜமீனாகவும் அமரேந்திராவை சின்ன ஜமீனாகவும் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அப்போ அமரேந்திரா 15 வயதே ஆன ஒரு மைனர் அப்படிங்கறதால அவருக்கு 18 வயசு ஆகுற வரைக்குமே அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அவருடைய அண்ணனான பிணையேந்திரா தான் அனுபவிச்சுட்டு இருந்தாரு. 1932 அமரேந்திராவுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆகுது. சோ தன்னுடைய சொத்துக்களை தன்கிட்ட ஒப்படைக்க சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஆனா குடியும் கூத்துமா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருந்த பிணையேந்திராவுக்கு இது கோவத்தை கிளப்புச்சு. சோ மொத்த சொத்தையுமே தானே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. தன்னுடைய தம்பி சொத்தை பிரிச்சு தர சொல்லி கேட்டதுமே ரொம்பவே ஆவேசமான பிணையேந்திரா தன்னுடைய வன்மத்தை கொஞ்சம் கூட வெளிக்காட்டாம அமரேந்திர சந்திர பாண்டே மீது ரொம்பவே பாசமா இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சிட்டு அவரை தீத்து கட்டுறதுக்கு ஒரு பிளான் போடுறாரு. அப்படி அவர் முதல்ல போட்ட பிளான், அமரேந்திராவை ஒரு நாள் வாக்கிங் கூட்டிட்டு வெளியே போறாரு. பாஷா படத்துல வர மாதிரியான ஒரு சன்கிளாஸை தன்னுடைய தம்பிக்கு கிஃப்டா கொடுத்து இத போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோ அதை வாங்கி போட்டுக்காம தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இத பார்த்த பிணையேந்திராவோ அதை உடனே போடும்படி கம்பல் பண்ணிருக்காரு. அப்படி அமரேந்திரா அந்த கண்ணாடியை தன்னுடைய முகத்துல போட்ட உடனே அவருடைய மூக்குல ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயம் ஒரு 3 நாள்ல சரியாயிருச்சு. ஆனா அவருடைய முகம் முழுசா வீங்க ஆரம்பிச்சிருக்கு. அவரை செக் பண்ண டாக்டர் அவருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய அண்ணன் போட்ட கண்ணாடியில
டெட்டனஸ் அப்படிங்கிற ரொம்பவே சீரியஸான இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ற பாக்டீரியாக்கள் இருந்ததும் அதுக்கு காரணம் பாசம் அப்படிங்கிற பேர்ல மோசம் பண்ணிட்டு இருந்த தன்னுடைய அண்ணன் பிணியேந்திரா தான் அப்படிங்கறதும் அவருக்கு தெரியாது. இருந்தாலுமே அமரேந்திராவுடைய டாக்டர்ஸ் அப்போ அவரை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அப்போ ஓரளவுக்கு கியூரான அமரேந்திரா தன்னுடைய வேலைகளை வழக்கமா பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்பதான் நவம்பர் 26, 1933 ரயில்வே ஸ்டேஷன்ல நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு இருந்த அமரேந்திராவை ஒரு குள்ளமான ஆளு திடீர்னு வந்து அவருடைய கையில அந்த பாக்டீரியாவை இன்ஜெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி ஒளிஞ்சிருக்கான். அவன் இன்ஜெக்ட் பண்ணது பிளேக் நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகள். 90 வருடங்களுக்கு முன்னாடியே இவ்ளோ கிளவரா வல்லரசு நாடுகள் கூட பயோ வார பத்தியோ இல்ல பயோ வெப்பனை பத்தியோ யோசிக்காத அந்த டைம்லயே ஒரு சின்ன சமஸ்தானத்துடைய ஜமீன்தார் பங்காளி சண்டைக்காக நாங்கெல்லாம் அப்பவே அப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது அந்த டைம்ல ஒட்டுமொத்த உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சது. என்னதான் தம்பி மேல ரொம்பவே பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சாலுமே அமரேந்திராவுடைய ரிலேஷன்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்டால முதல்ல அரெஸ்ட் ஆனது பிணியேந்திரா தான். வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக ட்ரை பண்ண பிணியேந்திராவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ண டாக்டர்ஸையுமே அரெஸ்ட் பண்றாங்க. பிணியேந்திரா மற்றும் அந்த டாக்டர்ஸ்க்கு அப்பவே மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. ஆனா கடைசி வரைக்குமே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அமரேந்திர சந்திர பாண்டேக்கு யார் அந்த இன்ஜெக்ஷனை போட்டது அப்படிங்கிறது போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. பிணியேந்திராவும் அதை பத்தி வாயை திறக்கவே இல்லை. 1936 ஜனவரியில கல்கத்தாவுடைய உயர்நீதிமன்றம் அவங்களுடைய மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா குறைச்சு அந்தமான் சிறையில அவங்க அடைக்கப்பட்டாங்க. அதன் பிறகு 11 வருடங்களுக்கு அப்புறமா 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அரசியல் கைதிகள் தியாகிகள் அப்படின்னு ஜெயில இருந்த பல பேரை விடுதலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பிணியேந்திராவும் ஜெயில இருந்து விடுதலை ஆயிருக்கான். ஜெயில இருந்து அப்படி வெளியே வந்த பிணியேந்திரா அப்பவுமே அடங்கல. எல்லாத்தையுமே கொல்ல போறதா கன் எடுத்து மிரட்டிட்டு இருந்திருக்கான். சோ அவனை ஒரு ரூம்ல அடைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸ் அங்க வந்ததுமே போலீஸையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். வேற வழி இல்லாம போலீஸ் அந்த இடத்திலேயே பிணியேந்திராவை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி பயோ வெப்பன் மர்டர்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 100 வருடங்களுக்கு முன்னாடி வல்லரசு நாடுகளுக்கு கூட தோணாத இந்த யோசனைய குடியும் கூத்துமா சுத்திட்டு இருந்த ஒரு ஜமீன்தாருக்கு இது எப்படி தோணி இருக்கும்? கூட இருந்தே பாசத்தை காட்டி பள்ளம் பறிக்கிற இந்த மாதிரியான ஆட்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமான முறையில நடந்த கொலைகளை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேசஸையும் அடுத்த வீடியோஸ்ல ரொம்பவே டீடைல்டா பார்க்கலாம். இல்ல இந்த கேஸ் உங்களுக்கு ரொம்பவே புதுசாவும் வித்தியாசமாவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்க. இந்த கேஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.